அதிமுக அழிவு நோக்கி செல்லுது. என்ன பண்ணணும் இப்போ அதிமுக? அஜித் குமாரை வேணா கூட்டு வரலாம். அதிமுகவினோட பிறப்பு நோக்கம் இதோடு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதிமுகவின் அழிவில் தானே தாவக வளர்கிறது. விஜய் பிரச்சாரம் பண்ணும்போதே எம்ஜிஆர் லெகசியை சொன்னார். அம்மாவை புகழ்ந்து பேசிய செங்கோட்டையன் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தார். கிட்டத்தட்ட அது ஒரு அதிமுகவினுடைய இன்னொரு பிம்பமா, இன்னொரு பரிணாமமா மாறி இருக்கிறத நம்ம கண்கூடா பார்க்க முடியும். அம்மாவின் ஆன்மா அவரை தண்டித்து விட்டது. இன்னும் நிறைய தண்டிக்கணும். 2014 சசிகலாவை நீக்க வேண்டும், தினகரனை நீக்க வேண்டும் சொன்ன ஐயா ஓபிஎஸ் கூட 2021 அதை மாற்றிக்கிட்டாரு. அதிமுக எதிர்கட்சியாக கூட இல்லை. அதிமுகவும் திமுகவும் சேரணும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தி அதிமுகவும் திமுகவும் பாதிக்கு மேற்பட்டு சேர்ந்து விட்டது. மீதியை அதிமுகவும் தாவேக்காவுக்கும் சேருவதற்கான பூர்வாங்க பணிகளும் நடந்து கொண்டு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திருமிகு ஸ்ரீ வி கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவில் இப்போ நடக்கக்கூடிய குழப்பங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு 23 பேர் ஒரு அணியிலையும் 24 பேர் எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் தலைமையிலான அணியிலே இருக்கிறாங்க. இந்த உச்சக்கட்ட குழப்பத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல் கோணல் முற்றும் கோணல் போல என்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை இந்த கட்சிகள் முதலமைச்சராக அம்மையார் சசிகலா முன்மொழிந்தாரோ அன்னைக்கிலிருந்து இந்த பிரச்சனை தொடர்கதையாகவே தொடருது. அதிமுக ஏழை எளியவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, ஒரு தொண்டன் ஆரம்பித்த கட்சியில் நான் ஒரு தொண்டனாக இணைத்து கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன்னு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். அப்படி தான் அந்த கட்சி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. அம்மா இறப்பு வரை இந்த கட்சியில் ஒரு ஏழை பாலை சாமானியன் யார் வேணாலும் எம்எல்ஏ ஆகலாம், அமைச்சராகலாம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி பயணிச்சிச்சு. அதிமுகவில் இருப்பது பெருமை, அதிமுகவில் இயங்கினாலே அது ஒரு அருமைங்கிற நிலையில் தான் அதிமுக இருந்துச்சு. ஆனால் என்றைக்கு எடப்பாடி கையில் இந்த அதிமுக போனதோ அன்றையிலிருந்து பெருமை மாறி சிறுமையாகவே மாறிவிட்டது. 2017 இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ போர்க்குரல் தூக்குறவங்க யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவருடைய அமைச்சரவை சகாக்கள் தான். 2011 to 2016 அவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது இவங்கெல்லாம் அமைச்சராக இருந்தாங்க. அதன் பிறகு அவர் முதலமைச்சராக இருக்கும்போதும் இவர்கள் எல்லாம் அவர் கீழே அமைச்சராக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ பிரச்சனை இருப்பதற்கான காரணம் என்ன? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளைங்கிறது போல எடப்பாடி எந்த வகையில் எதன் அடிப்படையில் அதிமுகவை கைப்பற்ற நினைத்து நீதியை நிதிக்குள் சுருக்கினாரோ, வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு பதிலாக வாங்கப்பட்ட தீர்ப்புகளை பலதை தனக்காக சாதகமாக பயன்படுத்தி அதிமுகவை தனக்கான ஒரு கட்சியாக மாற்ற முயற்சி பண்ணார். 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிகளும் 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிகளும் 10 ஆண்டு காலம் அதிமுக தொண்டராக இருந்திருக்கணும், 5 ஆண்டு காலம் தலைமை கழக நிர்வாகியாக இருந்திருக்கணும், சிலுவம்பாளையத்தில் பிறந்திருக்கணும், எடப்பாடி பழனிசாமிங்கிற பேர் இருக்கணுங்கிறத தவிர்த்துட்டு மற்ற எல்லா கருத்துக்களையும் பதிய வச்சார். ஆனால் எந்த தீர்ப்பை அவருக்கு சாதகமாக வாங்கினாரோ, எந்த சட்டத்தை அவருக்கு சாதகமாக வளைத்தாரோ அந்த சட்டத்தின்படி இன்றைக்கு இவர்களெல்லாம் ஒரு திட்டம் போட்டு செயல்படுகிறார்கள். இன்றைக்கு செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா அம்மாவின் ஆன்மா அவரை தண்டித்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் அதே பார்வையை தான் முன்வைக்கிறீங்களா? இன்னும் நிறைய தண்டிக்கணும். ஒரு கட்சியை, அதுவும் பலருக்கான கட்சியை தனக்கான கட்சியாக மாற்றி, ஆனால் தனக்கான பதவி வழங்கிய தனக்கான கட்சியை மாற்றும் போது இவங்க யாருமே எதிர்குரல் எழுப்பலை. இப்போ திடீர்னு தானே எதிர்குரல் எழுப்புனாங்க. அதை வெளியில் தெரியாமல் அவருக்காக மட்டுமே எழுப்புனாங்க. நேரடியாக போய் சொல்லி வலியுறுத்தினாங்க. அப்பொழுதெல்லாம் கேட்காத பழனிசாமி இப்பொழுதும் கேட்க மாட்டாருங்கிறத நாம் அதிமுகவில் இருக்கும்போதும் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போதும் அந்த சண்டைகள் வரும்போது சுட்டி காட்டணும்.
இந்த தவறை செய்யும் போதே அவரை கண்டிக்க வேண்டும். தவறுன்னு இன்னைக்குனே தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, ரொம்ப முன்னாடியே தெரியுது. நான் ஆமா. ஓபிஎஸ் அவர்களை 2022 அந்த பாட்டில் விட்டு அடிச்சது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. ஆமா. அப்ப சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி எல்லாம் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க? எடப்பாடி பக்கம் தான் நின்னாங்க. இப்ப ஆமா. திடீர்னு வந்து எதிர்குரல் அதாவது இதுக்கு பின்னாடி ஒரு சுயநலம் தான் இருக்கு எல்லாத்துக்குமே. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி எல்லாத்துக்கும், யாருக்கும் பொதுநலவாதிகள்லாம் இல்லை, இவங்க தேவ தூதர்கள் கிடையாது, உத்தம புருஷன்லாம் கிடையாது. எல்லாருமே என்ன நினச்சிருக்கணும், தொண்டன் பாதிக்கப்பட போகிறான், கட்சி பாதிக்கப்பட போகிறது, அதனால் நம்மளும் பாதிக்கப்படுவோம்ங்கிற சிந்தனை அன்னைக்கு வந்திருக்கணும். அன்னைக்கு ஓபிஎஸ் தானே பாதிக்கிறாரு, சசிகலா தானே பாதிக்கிறாங்க, தினகரன் தானே பாதிக்கிறாரு, ஒரு கேசிபி, ஒரு புகழேந்தி, ஒரு செங்கோட்டையன் இவங்க தானே பாதிக்கிறாங்க, ஒரு ஜேசிடி பிரபாகர் இப்படிதான் அப்படின்னு நினச்சி அவங்கள தனி மனிதராக பார்த்து இன்னைக்கு அந்த தனி மனிதர்கள் ஒவ்வொருவரும் பவர் சென்டரா மாறிட்டாங்க. 2017 சசிகலாவை நீக்கும் போது சிவி சண்முகம் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு, டிடிவி தினகரனை நீக்கும் போது என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு, ஓபிஎஸ் நீக்கும் போது என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு. இன்னைக்கு வந்து இவர்கள்லாம் இப்படி பேசுவது வந்து மக்கள் ரசிப்பாங்களா? அதிமுக தொண்டர்கள் தான் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துரும்னு தான் 2017 சசிகலாவை நீக்க வேண்டும், தினகரனை நீக்க வேண்டும் சொன்ன ஐயா ஓபிஎஸ் கூட 2021 அதை மாற்றிக்கிட்டாரு. அவர்கள் இல்லைன்னா கட்சி தோல்வியை நோக்கி பயணிக்கும், தென் மாவட்டத்தில் வெற்றி பெறுவதுங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது. அதனால் தினகரனையும் சசிகலாவையும் சேர்த்துக்கிடுவோம்னு யார் நீக்கணும்னு முதல் குரல் கொடுத்தாரோ அவரை முதல் குரலாக சேர்த்துக்கிட வேண்டும் என்றும் சொன்னார். ஆனால் அன்றைக்கு இவர்கள் உண்மையிலே சண்டை யாருக்கு, ஓபிஎஸ்ஸுக்கும் அம்மையார் சசிகலாவுக்கும் தான். அவங்களே சமாதானம் ஆகிட்டாங்க. அப்போ காலில் விழுந்து பதவி பெற்ற பழனிசாமி சரி அவங்களே சண்டை போட்டவங்களே சமாதானம் ஆகிட்டாங்கன்னா அன்னைக்கே சமாதானமாக உடன்படிக்கை ஏற்பட்டிருந்தால் இந்த அதிமுக இவ்வளவு அழிவை நோக்கி போயிருக்காது. மீண்டும் 2021 ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், அதையும் விட்டுட்டாங்க. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியாவது ஒற்றுமைப்பட்டிருந்தால், ஒருங்கிணைந்து செயல்பட்டிருந்தால் இந்த தேர்தலிலும் அதிமுக ஆட்சியை பிடித்திருக்கும். அதற்கான வழிவகை ஏற்படுத்தி தரவில்லை. இனி அதிமுகவோட ஃபியூச்சர் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து 3rd பொசிஷனில் இருக்கிறாங்க. திமுகவாவது ஒரு ஹோல் இருக்கு அவங்க சொல்கிறதுக்கு, எங்களுக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு 17 லட்சம் வாக்கு வித்தியாசம் அப்படின்னு அவங்க சொல்ல முடியுது. அதிமுகவுக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கு? அதிமுகவின் அழிவில் தானே தாவேகா வளர்கிறது. அதிமுக வாக்குகளை பெரும்பாலும் தாவேகா அறுவடை செய்ததே. விஜய் பிரச்சாரம் பண்ணும்போதே எம்ஜிஆர் லெகசியை சொன்னார். அம்மாவை புகழ்ந்து பேசிய செங்கோட்டையன் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தார். இன்றைக்கும் சட்டமன்றத்தில் வாழும் எம்ஜிஆராக விஜய் இருக்கிறாருன்னு, சபாநாயகராக இருக்கிறாருன்னு சேசிடி பிரபாகர் சொல்லுகிறார். அப்போ கிட்டத்தட்ட அது ஒரு அதிமுகவினுடைய இன்னொரு பிம்பமாக, இன்னொரு பரிணாமமாக மாறி இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. அப்போ அதிமுக வந்து பாஜக அழிச்சு பாஜக வளரணும்னு நினச்சிச்சு. ஆனால் அதிமுக அழிஞ்சு தாவேகாவை தானாக வளர்த்து விடுகிறது. அப்படி தான் பார்க்க முடியுது அதிமுகவின் நிலை. நான் இன்னொன்று யோசிக்கிறேன், இதை வந்து கட்சி வந்து பலவீனம் ஆயிடுச்சு, கட்சியை பலப்படுத்துறதுக்கு நம்ம பார்க்கணுமா இல்லை எதிர்த்தரப்பில் போயிட்டு நம்ம சேரணுமா? இல்லை, அதுதான் இன்னொரு இந்த அதிமுக எதிர்த்தரப்பில் போய் சேர்றாங்க, கட்சியை பலப்படுத்தணுங்கிறத மறந்துட்டு எதிர்த்தரப்பில் போய் சேர்ந்து மேலும் பலகீனப்படுதாங்கன்னு சொல்கிறீங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன், அதிமுகவினோட பிறப்பு நோக்கம் இதோடு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதிமுக எதுக்கு பிறந்துச்சு? கலைஞர் அவர்களை ஆட்சி அரியணையில் ஏற விடக்கூடாது. முழுக்க கலைஞர் எதிர்ப்பு தான், திராவிட எதிர்ப்பு இல்லை. எம்ஜிஆரை 79 சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறாரு, அதிமுகவும் திமுகவும் திராவிட கொள்கைகளை தாங்கி பிடிப்பதில், இருமொழி கொள்கைகளை வலியுறுத்துவதில், சமூக சமத்துவ சாதி மதமற்ற சமுதாயத்தை உருவாக்குவதில் திமுகவும் அதிமுகவும் இரட்டைக்குழல் துப்பாக்கிகளாக செயல்படும்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் யாருடைய எதிர்ப்பு? வெறும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய எதிர்ப்பு மட்டும்தான். இனி அது வேலைக்கு அது முடிஞ்சு போச்சு, அந்த நோக்கம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு கலைஞர் கருணாநிதியும் உயிரோடு இல்லை, இதை சொன்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் உயிரோடு இல்லை, இதை தொடர்ந்து கடைபிடித்த புரட்சி தலைவி அம்மாவும் உயிரோடு இல்லை. கிட்டத்தட்ட அம்மா அவர்களினுடைய இறுதி பயணமும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய இறுதி பயணமும் சமகாலத்தில் நடந்துச்சு. ஒரே 5 வருஷம் டென்யூருக்குள்ள நடந்தது. அந்த அவங்களுடைய பிரசன்ஸு, அம்மா மருத்துவமனைக்கு செல்லும்போது கலைஞர் அவர்கள் சுயநிலைவை இழக்கிறார். கிட்டத்தட்ட 2 பேத்துக்கும் சமகாலத்தில் அவங்களுடைய பிரசன்ஸ் வந்து
இயற்கையாகவே அது மாறியது. அதனால் அதிமுகவின் பிறப்பு நோக்கம் முடிந்தது. இனிமேல் திராவிட சித்தாந்தத்தை கொண்டு செலுத்துகிற, திராவிடத்துக்காக குரல் கொடுக்கிற ஒரு அமைப்பாக திராவிட முன்னேற்றக் கழகமாகவே இருக்கும். அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்கிற ஒரு கட்சியாக தாவேகா மட்டுமே இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்னன்னா, அதிமுகவும் திமுகவும் சேரணும் அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தலும் நிறைய பேர் முன்வைக்கிறாங்க, சில பேர் எதிர்க்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிமுகவும் திமுகவும் பாதிக்கு மேற்பட்டு சேர்ந்து விட்டது. மீதியை அதிமுகவும் தாவேகாவுக்கும் சேருவதற்கான பூர்வாங்க பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. சி வி சண்முகம் தலைமையில இல்லை சிபி சண்முகத்துக்கு முன்னாடியே இப்போ ஐயா ஓபிஎஸ் திமுகவில் போய் இணையும் போது அவரிடம் இருந்த பெரும்பான்மையானோர் திமுகவில் பாதியாகவும் தாவேகாவில் பாதியாகவும் தான் கரைந்து போனார்கள். செங்கோட்டையனா இருக்கட்டும், ஜேசிடி பிரபாகரா இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஓபிஎஸ் அவர்களை பேக் பண்ணாங்க, அவர் கட்சியில சேர்க்கணும் அப்படின்னு. அதே போல் இப்போ மீதி இருக்கிற எடப்பாடி அணியில் பிரியும் போது அவர் சிவி சண்முகமாகட்டும், வேலுமணி ஆகட்டும், இவங்க தலைமையில் இருக்கிற பிரிவு தாவேகாவை விஜய் ஆதரிக்கும் போது இவர்களை அறியாமலே மீதி இருக்க தொண்டர்கள் அவரவர்களாகவே போய் இணைகிறார்கள். எந்த கட்சியில? தாவேகாவில் இணைகிறாங்க, திமுகவில் இணைகிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அதிமுக வந்து கலகலத்து போய் தன்னுடைய முழு விஷயங்களை இழந்து போய் இன்னொரு கட்சியில் போய் அவங்க அடைக்கலம் தேடக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் நான் சொன்னேன், அதிமுகவின் பிறப்பு நோக்கம் இந்த தேர்தலோடு முடிந்தது. இனி அதிமுக ஒருவேளை அவங்களுடைய நோக்கமே முடிஞ்சது, இனி தமிழ்நாடு அரசியலுக்கு அவங்க தேவையில்லைன்னா இப்ப விஜய் பக்கம் போனவங்க எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போறது சரியான முறையா இருக்குமா, இல்ல நாங்க ரெட்டலையில ஜெயிச்சோம் ஆனாலும் நாங்க போய் விஜயோட சேர்ந்துக்கிறோம்னு சொல்றது கரெக்டா இருக்குமா? அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமி 2017 ராஜினாமா பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா 2021 தேர்தலுக்கு பிறகு ஓபிஎஸ் கையெழுத்து போட்டு தானே எதிர்க்கட்சி தலைவர், ஒருங்கிணைப்பாளராக எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகரித்து கடிதம் கொடுத்தவர் யார்? சபாநாயகருக்கு ஓ பன்னீர்செல்வம். அவரை எப்படி நீக்கணும்னு இந்த எடப்பாடி பழனிசாமி தீர்மானம் போட்டார். அப்போ அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியும் அவர் கூட இருக்கிற எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணியிருக்கணும்ல. அதாவது ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுங்கிறதுக்கு முழு உதாரணமாக செயல்படுவது எடப்பாடி பழனிசாமியும் இந்த காட்சிகளும் தான். என்னெல்லாம் ஓபிஎஸ்க்கு 2021 தேர்தலுக்கு பிறகு நடந்ததோ துரோகம், அத்தனை துரோகமும் இன்றைக்கு எடப்பாடிக்கு நடக்கும். இது கர்மா. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னுமே கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இருக்கு, பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இருக்கிறாங்க. எடப்பாடி எதிர்ப்பு தெரிவிக்கிறார். எடப்பாடியை இன்னைக்கு அவரை போய் சந்திக்கிறார். எடப்பாடி நீக்கிற வரைக்கும் எடப்பாடி பொதுச் செயலாளர், அதில் மாற்றமே கிடையாது. ஓபிஎஸ் நீக்கிற வரைக்கும் ஓபிஎஸ் பொதுச் செயலாளர் தானே. நீக்கப்பட்டதும் கூட ஒருங்கிணைப்பாளராக தேர்தல் கமிஷனில் வழக்கு தொடுத்தால், நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்தால், அது ஒரு வழக்காகவே போச்சு. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனால் அதிமுகவுக்கு தீர்வு என்றால் எடப்பாடி இல்லாத அதிமுக தான் அதிமுகவாக இருக்க முடியும். இவங்களும் எஸ்பி வேலுமணி சொல்றாரு, இன்னமும் நாங்கள் அவரை பொதுச் செயலாளரை தான் பார்க்குறோம், பொதுக்குழுவை கூட்டணும், பிரிஞ்சு போனவங்கள கட்சியில் சேர்க்கணும் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லுகிறவர்களை நல்லதைத்தான் சொல்கிறாங்க. ஓபிஎஸ் என்ன சொன்னார்? கட்சியை பலப்படுத்துங்க, ஒற்றுமைப்படுத்துங்க. சசிகலா அம்மா என்ன சொல்கிறாங்க? கட்சியை பலப்படுத்துங்க, ஒற்றுமைப்படுத்துங்க. இன்றைக்கி வேலுமணி என்ன சொல்கிறாரு? தங்கமணி என்ன சொல்கிறாரு? சிவி சண்முகம் என்ன சொல்கிறார்? எல்லாருமே என்ன சொல்கிறாங்க? ஒற்றுமைப்படுத்துங்க, ஒன்றுபடுத்துங்கன்னு. இந்த ஒற்றுமையும் ஒன்றுபடுத்துவதும் ஒரு கட்சிக்கு பலமா பலகீனமா? பலம் தானே. அந்த பலத்தை அந்த கட்சியினுடைய தலைவன் செய்ய வேண்டாமா? அப்போ தொடர்ந்து பலகீனத்தைப்படுத்துவது, தொடர் தோல்விகளை தொடர்ந்து சந்திப்பது. 8 தோல்வி எடப்பாடி, 10 தோல்வி பழனிசாமின்னு பேர் எடுத்துட்டு. இது எல்லா காலகட்டத்திலையும் தான் நடந்திருக்கு. 77 எலெக்ஷனுக்கு அப்புறம் 89 எலெக்ஷன் இருக்கும். நடுவில் ஒரே ஒரு 80 எலெக்ஷன் மட்டும்தான் கலைஞர் கருணாநிதி ஜெயிச்சார். மீது எல்லாமே எம்ஜிஆர் அவர்கள் தான் ஜெயிச்சார். அப்படி பார்க்கும்போது இது தொடர்ந்து நடக்கிறது தானே. அதாவது அப்படித்தான் சொல்லி பூசி முழுகக்கூடாது. 1977 அதிமுக வெற்றி, 80 அதிமுக ஆட்சி கலைப்பு, பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தலில் 39 தொகுதியில் 37 தொகுதியை திமுக கூட்டணி ஜெயிக்கிறது. 2 இடத்துல தான் ஏடிஎம்கே ஜெயிக்கி. அப்போ திமுக 77க்கு அப்புறம் 79 80 நிரூபிச்சிட்டாங்க, மீண்டும் வந்துட்டாங்க. அதே போல் அதிமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னா எதிர்கட்சியாக திமுக தொடர்ந்து செயல்பட்டுருக்கு. கலைஞர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டுருக்கிறாரு. கட்சி கலகலத்து போகலை, உயிர்ப்போடு இருந்துச்சு. ஒரு தலைவர் உயிர்ப்போட கட்சியை வச்சிருந்தார். 80, 84, 87 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு மீண்டும் அதிமுக
பின்னுக்கு தள்ளப்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு, கொண்டு வர முடிஞ்சுச்சு. 90 கலைக்கப்படுகிற வரைக்கும் கருணாநிதி ஆட்சியில் இருந்தார். அப்புறம் 96 மீண்டு வந்தார். 98 அதிமுக திமுகன்னு பாராளுமன்ற தேர்தலில் பாதி வர முடிஞ்சிச்சு. 99 அப்படி பாதி வர முடிஞ்சிச்சு. மத்திய அரசுலேயே பங்கு பெற முடிஞ்சிச்சு திமுகவால். தொடர்ந்து 14 ஆண்டு காலம் திமுக மாநிலத்தில் பவர் இல்லாட்டிலும் மத்தியில் பவரில் இருந்துச்சு. அப்போ திமுகவோட தோல்வியை அதிமுகவோட தோல்வி கூட கம்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு எனக்கு தலைவனாக இபிஎஸும் இல்லை. இபிஎஸ்ங்கிறவர் கலைஞர் கருணாநிதி மாதிரி இல்லை, எந்த தலைவர் கூடயும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு லீடர். இபிஎஸ் ஒரு பேட் ட்ரெண்ட் செட்டர். கலைஞர் முத்தமிழங்கள் கலைஞரோ, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோ, புரட்சித் தலைவர் அம்மாவோ, பேரறிஞர் அண்ணாவோ, பெருந்தலைவர் காமராஜரோ, இவர்களெல்லாம் ஒரு ஐகான் ஃபிகர், நம்ம முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு எடப்பாடி எந்த வகையில் நீங்கள் முன்னுதாரணமாக எடுப்பீங்க? இப்போ எடப்பாடி பழனிசாமியோட நின்று கட்சியை வலிமை பெறதுக்கு இவங்க எந்த யோசனையுமே கொடுக்கலையே. அவரை வெளியில் கொடுத்து அவர் கேட்க மாட்டேக்காரது தானே பிரச்சனையே. எல்லாரும் சொல்றாங்க, நாங்கள் சொல்றது கேட்கலங்க அப்படிங்கிறதான பிரச்சனை. பதவி ஒரு அமைச்சரவை கொடுக்குறாங்கிறதுக்காக இருந்த கட்சியை விட்டு ஜெயிச்ச கட்சியை விட்டு போறது சரியா? இப்போ எதுக்கு திமுக கூட கூட்டணி பேசினார் எடப்பாடி? பதவிக்கு தானே, பதவி ஆசை தானே. இப்போ எடப்பாடிக்கு வந்த ரத்தம் மற்றவங்களுக்கு வந்து தக்காளி, அதை தவறுன்னு ஒரு தரப்பு கண்டிக்கிறாங்கல்ல, அது தவறு தானே, அது தவறு தானே. திமுக எதிர்ப்பு தான் அதிமுகன்னு சொல்லியிருந்தா திமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை தொடக்கலாமா? அப்படி ஒரு முன்னெடுப்பை எடுக்கலாமா? இது விஜய்ங்கிறது எம்ஜிஆர் தானே சொல்கிறாரு. எம்ஜிஆர் லெகசியத்தானே பாடுறாரு. அண்ணன் சேஷிடி பிரபாகரன் தானே சபாநாயகர் உட்காந்து எம்ஜிஆர் புகழை சொல்கிறாரு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு அதிமுக ஆட்சி மாதிரி தானே அது ஒரு காட்சி அளிக்கு. அப்போ அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுல என்ன தவறு அப்படின்னு சண்முகம் நினைக்கிறாரு. அவர் நினைப்பு சரின்னு தானே அவருக்கும் அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. 24, 23 பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ கேசி வீரமணி இந்த சைடு வந்துட்டாரு. 25 பேர்லேருந்து ஒருத்தர் குறைஞ்சிட்டாரு. வருவாங்க, அப்படி மாறி மாறி போகும். எந்த நிலையை எடுக்கிறதுன்னு நடுநிலையாக இருக்கிறவங்க தவிப்பாங்க. 2 தரப்புமே கொண்டு போய் சபாநாயகர்கிட்ட இப்படி மாறி மாறி சண்டையை போட்டா எப்படி அரசு நிர்வாகம் சரியா நடக்கும்? அரசு ஓடும். அரசுக்கும் இவர்கள் பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது எதிர்கட்சிக்கும் எதிர்கட்சி பிரச்சனை. அதிமுக எதிர்கட்சியாக கூட இல்லை, எதிர்கட்சி இல்லை. இவங்களுக்காக இன்னும் தமிழ்நாட்டில் அமைச்சரவையே நடக்கலை, ஒரு அமைச்சரவையே உருவாக்கலை, அமைச்சர்களுக்கு உருவாக்கின அமைச்சர்களுக்கும் போர்ட்ஃபோலியோ ஒதுக்காமல் இருக்குது. அப்படிங்கும்போது அதிமுக குழப்பம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த தாக்கம் அவர்கள் இவ்வளவு யோசிக்க வேண்டிய தேவையில்லை. அதிமுக குழப்பத்தை தாவேக்கா தனதான குழப்பமாக நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் 8+1 9 பேர் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஆமாம், போன ஞாயிற்றுக்கிழமை. ஆமாம். யாருக்குமே இன்னும் போர்ட்ஃபோலியோஸ் ஒதுக்கலை. என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா, ஒருவேளை ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் போன்ற ஆட்கள் இருந்தால் நல்லா கேட்பாங்க, நினைக்கிறதா கேட்பாங்க. மூத்தவர்கள், அவங்க சீனியரு, ஏற்கனவே அரசு பதவியில் தொடர்ந்து இருந்தவங்க, ஆட்சியை நடத்தினவங்க. இப்போ இருக்கிற மக்கள் ஒரு மோசமாக பார்க்க மாட்டாங்களா? எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா ஒரு கட்சியில் ஜெயிக்கிறீங்க, இன்னொரு கட்சியில் போய் இணைகிறீங்க, நார்த் இந்தியன் பாலிடிக்ஸை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றீங்களே அப்படின்னு. அதுக்கு பாஜக பங்களிப்பு இருந்தால் தான் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு தலைகீழ் மாற்றம் நடக்கும். பாஜகவோட பங்களிப்பு இருக்கா? இந்த ஒரு ரெபலியன்ஸ் வெளியில் வர்றாங்களே, எல்லா மாநிலத்தையும் பாஜக ரெபலியன்ஸு வெற்றி பெற்றுச்சு. அவங்களுடைய எண்ணம் பழிச்சிருச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் தான் பழிக்கலை. எங்கேயுமே ஒரு 2 பெரிய கட்சிகள் ஒரு கட்சியில் அழிஞ்சிச்சுன்னா அதில் பாஜக வந்துடும். ஆனால் தமிழ்நாட்டில் தான் விசித்திரமாக அதிமுக திமுகவுக்கு பதிலாக தாவேக்கான்னு ஒன்று தமிழ்நாடுக்குள்ளே வந்துச்சு. இப்போ வந்திருக்கு. இப்போ நீங்களே சொல்கிறீங்க, எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஜெயலலிதா இல்லைன்னா அந்த கட்சி என்ன இருக்குன்னு தெரியல. ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு தத்தளிச்சுட்டு இருக்குது. நாளைக்கு விஜய் அவர்கள் இல்லைன்னா அந்த கட்சி என்ன ஆகுற நிலைமை இருக்கு. அப்படி பார்க்கும்போது பாஜகவோட லாங் டைம் கோல் இப்போ தனி மனித துதிபாடலுடன் ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டால் அது அதிமுக நிலைமையை அனைத்து கட்சிக்கும் கொடுக்கும் என்பது அதிமுகவினுடைய சரித்திரம், ஒரு பாடம். அப்படி பார்க்கும் பொழுது நீங்க சொல்றீங்க பாஜகவுக்கு கெயின் இல்லைன்னு. பாஜகவுக்கு அது கெயினா தானே மாறும். கண்டிப்பா. அதாவது கிட்ட இந்த நிலையை நீடித்தால், இப்ப திமுக ஒரு ஐடியாலஜிக்கலான பார்ட்டி, ஒரு கட்டமைப்பு இருக்கும். அங்க தலைமையிலிருந்து கிளை வரைக்கும் ஒரு செயின் சிஸ்டம் உண்டு. அது சேர்க்கே ஆகாது. அதே மாதிரி பாஜக ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஏத்துக்கிறோமோ ஏத்துக்கலையோ அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, சித்தாந்தம் இருக்கு. மோடிக்கு அப்புறம் யார் வந்தாலும் அதை சேர்க்கே ஆகாது.
பாஜக ஷேக் ஆகாது. அது மாதிரி திமுக தலைமை மாறினாலும் ஷேக் ஆகாது. இன்னைக்கு ஸ்டாலின் பாரு, நாளைக்கு உதயநிதி வந்தால் கூட அது அப்படியே நிற்கும். ஆனால் அதிமுக ஏன் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு ஷேக் ஆச்சு, அம்மாவுக்கு அப்புறம் ஒரு ஷேக் ஆச்சு, இப்போ ஓபிஎஸ்க்கு அப்புறம் ஒரு ஷேக் ஆகிக்கிட்டு இருக்குன்னா, இது தலைமையை மட்டுமே, அதுவும் தனிநபர்களுடைய துதிபாடலை மட்டுமே, கவர்ச்சியை மட்டுமே நம்பி உருவான கட்சி. அதனால தான் இவ்வளவு ஷேக் ஆகிட்டு இருக்கு. அதே நிலைமை தான் இன்னைக்கு தாவேக்காவிலும் இருக்குது. அது விஜய்ங்கிற ஒருத்தரை நம்பி மட்டுமே இந்த கட்சி இயங்குது. அந்த விஜய்ங்கிற ஒருத்தரை நம்பி மட்டுமே எம்எல்ஏக்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. அந்த விஜய்ங்கிற ஒருத்தரை நம்பி மட்டுமே மந்திரிகள் தேர்வு செய்யப்படுறாங்க. அது பெருமையான விஷயமாக அந்த கட்சிக்காரங்கள் சிந்தித்தாலும் செயல்பட்டாலும் அது மிகப்பெரிய ஆபத்தை தாங்கித்தான் சுமந்து கொண்டு வருகிறதுங்கிறத உணர்ந்துக்கிட்டா சரி. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த திமுகவோட கூட்டணி பேசினார், அதனால நாங்கள் விருப்பம் இல்லாமல் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து இவங்க அதே நேரத்தில் தாவேக்காவோட ஒரு கூட்டணியை பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரெண்டும் கிட்டத்தட்ட 50-50 டை ஆயிடுச்சுல்ல. இவங்க ஒரு அணியோட பேசியிருக்கிறாங்க, அவங்க அதிமுக அழிவு. அதுவும் இன்னொரு விஷயம், பொதுவாகவே நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் காசிப்ஸ் எழுதுகிற மாதிரி எழுதுறாங்க. லீமா ரோஸ் அவர்களை கட்சியில் சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ரிபல்லியன்ஸ் உருவாகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதிமுகவில் ஒரு விதி இருக்குது. 5 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒருத்தர் உறுப்பினராக, அடிப்படை உறுப்பினராக இருந்தால்தான் அவர் அதிமுகவினுடைய நிர்வாகியாக போட்டி போட முடியும். கிளை செயலாளர், நகரச் செயலாளர், அதற்கு நிர்வாகி ஆகிறதுக்கு. அப்போ சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும் அப்படின்னா அவங்க எவ்வளவு நாளைக்கு முன்னாடி அந்த கட்சியில் உறுப்பினராக இருந்திருக்கணும்னு யோசிச்சிருக்கணும். அதை எடப்பாடி யோசிக்கலை. தான் பதவி மட்டுமே காப்பாற்றுறதுக்கான திட்டத்தை வகுத்தார ஒழிய அதிமுகவை காப்பாற்றுற பணம், அவங்களுடைய பணம் நம்ம கட்சிக்கு தேவைப்படுதுங்கிற எண்ணத்துல சேர்த்துட்டு சுயநலத்தோடு தான் சேர்க்கிறாரு. அந்த சுயநலம் இவருக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும்ல. அவங்க அவங்களுக்கான சுயநலத்தோட சிந்திப்பாங்க. லாட்டரியை ஒழிச்சு கட்டினது அதிமுக ஆட்சி. இப்போ அந்த லாட்டரிக்கு உடந்தையா இருந்து அந்த லாட்டரியை அதிமுகவை ஒழிச்சு கட்டுது. இது ஒரு இன்னொரு விஷயம். இப்படி ஒரு விஷயம் ஒரு தரப்புக்கு நடக்குது, இன்னொரு தரப்புக்கு வந்து லாட்டரி பம்பர் அடிச்சிருக்கு. லாட்டரி பம்பர் அடிச்சிருக்கு. ஆனால் அதிமுக அழிவு நோக்கி செல்லுது. என்ன பண்ணணும் இப்போ? அதிமுக என்ன பண்ணாலும் தேராது. யாரை வச்சு தேர்த்த முடியும்? அஜித்குமாரை வேணால் கூட்டு வரலாம் அதிமுகவை காப்பாற்றுவதற்கு. ஏன்னா தமிழ்நாடு ஒரு ஹீரோ ஆண்டார்னா இன்னொரு ஹீரோ வந்து எதிர்கட்சியாக வந்தார்னா அதிமுக வேணால் காப்பாற்றலாம். எடப்பாடி காப்பாற்றிடுவாரா? சிவி சண்முகம் காப்பாற்றிடுவாரா? வேலுமணி காப்பாற்றிடுவாரா? இல்லை இவங்க போய் கையை காட்டினோடனே பொதுமக்களெல்லாம் ஓடி வந்துடுவாங்களா? எந்த தலைவருக்கும் கூட்டம் கூடுச்சா? விஜய்க்கு தான் கூட்டம் கூடுச்சு. அப்படி ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அஜித்குமாரை தான் கூட்டு வரணும். அந்த தலைவா நீங்கள் வந்து அதிமுகவை வந்து காப்பாற்றுங்கன்னு. அப்படி அஜித்குமார் தலைமையை இவங்க ஏற்றுக்கிடுவாங்களா? இல்லை அஜித்குமார் இந்த கட்சிக்கு வந்துடுவாரா? இதெல்லாம் கற்பனையான கதை. ஆனால் இப்படியெல்லாம் நடந்தால் ஒருவேளை காப்பாற்றப்படும். நடக்கலைன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. RJ Masala. எந்த சமயம்